சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான அவசர செய்தி கொண்டு உன் அப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அதாவது 48 மணி நேரத்திற்குள்ளாக உனக்கு யமனாக மாறப்போகின்ற ஒரு உறவை பற்றி இந்த அப்பாவிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மையான காரணங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சரியான பாதையில் என் குழந்தை பயணித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன உண்மைகளை உனக்கு தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு பொழுதும் நாம் சொல்லிவிட முடியாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசித்து கொண்டிருப்பாயானால் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த அப்பா நான் சொல்லக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் மிக சரியாகவே உனக்கு புரிந்துவிடும். எல்லாவற்றையும் யோசித்து கொண்டு என் குழந்தை நீ வரிந்து கொண்டிருப்பதை விட உனக்காக நான் இருந்து நடத்துவதை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டும். சாயப்பாவிற்கு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் புரிதலும் நிச்சயமாக இருக்கின்றது. உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற உறவுகள் சிலர் உன் மீது மிகுதியான அன்பு காட்டுகிறார்கள். சிலர் எப்பொழுதும் வெளிப்படையாக உன் மீது வெறுப்பு காட்டுகிறார்கள். இன்னும் சிலர் உள்ளுக்குள் ஒன்று வைத்துக்கொண்டு மனதிற்குள் உன்னை பற்றிய சிந்தனைகள் ஒவ்வொன்றாக வைத்துக்கொண்டு வெளியில் உன் மீது அன்பு கொண்டவர்கள் போல நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே உனக்கென்று இந்த அப்பா நான் சொல்லித் தருகின்ற விஷயங்கள் அல்லவா? எல்லாமே உனக்கென்று இந்த அப்பா நான் நடத்துகின்ற உண்மைகள் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் சாயப்பாவின் அன்பும் அருளும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை நான் இருந்து நடத்துவதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உணர வேண்டிய இந்த தருணத்தை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. என்ன நடக்கிறது இந்த அப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்று கலக்கம் உனக்குள் இருக்கிறது என்றால் இத்தோடு அதனை தூக்கி வெளியே எறிந்துவிடு. இனி உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் என்னவாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாராலும் உணர்ந்துவிட முடியாது. அப்பாவின் அன்பு அவ்வளவு எளிதில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எல்லா செயலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் சாயப்பா முன்னின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யாரை பற்றியது என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியப்படுவாய். நிச்சயமாக இதை நினைத்து நீ மிகப்பெரிய அளவில் வேதனைப்படத்தான் போகின்றாய். வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இன்று உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதுவென்றாலும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதுதான் நமக்கு நல்லது. நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றியும் நாம் புரிந்து கொள்வதுதான் நமக்கு நல்லது. நம்மை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் தருகின்ற அத்தனையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது, சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உணர்வுகளை நமக்கு தருகிறார்கள், இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது, இவர்களின் தேவைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உழைப்பை நம்பி செய்யக்கூடிய எந்த செயலும் ஒருபொழுதும் தோற்காது. அவமானங்கள் இல்லாமல் பெறப்பட்ட பாடங்கள் எல்லாம் அரைகுறையான பாடங்கள் தான், அதையும் நீ மறக்கக்கூடாது. அதே நேரம் சண்டையில் யாரோ ஒருவர் முதலில் தன் வாயை மூடிக்கொள்கின்றார்கள், அவர்கள் உண்மையில் பக்குவம் அடைந்த மனிதர்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பக்குவம் அடைந்தவர்கள் எப்பொழுதுமே முதலில் பொறுமையாக நிற்பார்கள். இதற்கு மேலும் இந்த பிரச்சனைகளாக இதனை இழுத்து செல்லக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. தொல்லை என நினைத்து பலரையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து கொண்டிருக்கிறாய். தொட முடியாத தொலை தூரத்திற்கு அவர்கள் சென்ற பிறகு நிச்சயமாக அவர்கள் இனி வருத்த கொள்ள வேண்டாம். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். நீ பேசுகின்ற வார்த்தைகளை காது கொடுத்து யாரால் கேட்க முடியவில்லை, அவர்களிடத்தில் வாய் கொடுத்து நீ பேச ஒருபொழுதும் நினைக்காதே. உன்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் எங்கே மதிப்பு கிடைக்கவில்லையோ
அந்த இடத்தில் என் குழந்தை ஒருபொழுதும் நீ முன் வர நினைக்காதே. நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுதெல்லாம் இதுதான் முடிவு என்று நினைத்து நீ கலங்காதே. உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தெய்வத்திடம் முறையிடப்பட்டு இருக்கிறது. அதனால் என்னவென்றாலும் தெய்வமும் உனக்கு அதற்கான தீர்வை கொடுக்கும் என்பதனை நம்பு. என்ன நடந்தாலும் அதற்கான தெளிவை தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உனக்கு எல்லா வெற்றிகளையும் ஒரு சேர கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென்று நான் தர நினைக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் குழந்தை நீ சரி என்று நினைத்ததெல்லாம் போதும். தவறாக போன காலமும் உண்டு. தவறு என்று நினைத்ததையெல்லாம் சரியான வெற்றியை உனக்கு கொடுத்த காலமும் உண்டு. இது போன்ற விஷயங்கள் உன்னை தேடி வரும் இந்த நேரம் நீ நிச்சயமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் சரிவர பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் தேவையில்லை. நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உனக்கு தொடர்கதை அல்ல. உன்னோடு இருந்து கொண்டு போலியாக நடத்தி உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களிடம் இருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறார்களோ அதையெல்லாம் உனக்கு நான் என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்த எண்ணுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இந்த வாழ்க்கை நீ ஏமாந்தது எல்லாம் போதும். இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் மனதில் என்னென்ன எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடிப்பதும் நாடகமாடுவதும் கைவந்த கலை. ஒரு சிலருக்கு மட்டுமே எல்லோராலும் அது முடியாது. எல்லோராலும் அதை நடத்த விட முடியாது. மற்றவர்களை எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா சொல்வது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டால் அது போதும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். என்னானாலும் இந்த அப்பா உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவின் அன்பு அவ்வளவு சுலபமானது அல்ல. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு உறவு உனக்கு கெடுதலை செய்கிறது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை அப்படியே விட்டுவிட முடியுமா? இதையெல்லாம் இப்படியே தொலைத்து விட முடியுமா? எந்த நாளுமே நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மைகளுக்காகத்தான் ஏங்குகிறோம். நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மையான முகங்களைத்தான் நாம் பார்க்க நினைக்கின்றோம். உண்மையான எண்ணங்களும் உண்மையான சிந்தனைகளும் நம்மை சுற்றி வருகின்ற உண்மையான மனிதர்களும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தும். எந்த நேரம் உண்மை தோற்று போகிறதோ, எந்த நேரம் உண்மை தொலைந்து போகிறதோ, எந்த நேரம் நம்மை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகிறதோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நரகமாக. எந்த ஒரு உறவையும் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. இவர்கள் நமக்கான விஷயங்களை சொல்வார்கள் என்று ஒருபொழுதும் நாம் நம்பிவிட முடியாது. நடப்பதை எல்லாமும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறதல்லவா? நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் உணர நினைக்கும் நேரம் பாதி நாட்கள் இதிலேயே கழிந்து போய் இருக்கின்றது. உண்மையான மனிதர்களை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் இன்னும் 48 மணி நேரத்தில் உன்னை விட்டு பிரியக்கூடிய ஒருவரை நிச்சயமாக யார் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாக உனக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நீண்ட காலமாக நட்புறவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு, நீண்ட காலமாக உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற ஒரு உறவு, நல்ல நட்பாகவோ தோழியாகவோ தோழனாகவோ உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவை ஒருபொழுதும் மறக்க முடியாத ஒரு நிலை. இந்த உறவை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் முதலில் இவர்களில்தான் சொல்லி புலம்புவாய். என்ன பிரச்சனை என்றாலும் முதலில் இவர்களிடம் சொல்லித்தான் நீ உனக்கான தீர்வை தேடுவாய். என் குழந்தையே, நீ பாசம் வைத்த ஒருவர் அவர் தேவைக்கு மட்டும் உன்னை பயன்படுத்தி கொள்வதை உரிமை எடுத்துக்கொள்ள நீ மட்டும் தான் இருக்கின்றாய் என்று சொல்லி உன்னை ஏமாற்றுகிறார்கள் அல்லவா?
இது போன்ற ஒரு ஏமாற்றத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பு. நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.